என்னப்பா இவன் காலங்காத்தால ஏதோ கீரை மாதிரி இருக்குது, இதை போய் காட்டிகிட்டு இருக்கானான்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு ஒரு கீரை தான். இந்த கீரை வந்துட்டு நான் வந்து பார்த்தேன், இது தொட்டியில் போட்டால் வளருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது பார்க்கும்போதே வந்துட்டு எல்லா கணுவுலேயும் வந்து நிறைய வேற விட்டு தான் இருந்தது. நான் ஒன்று சரி இது வந்து தனியாக தொட்டி வச்சுருக்கோம், அதில் போட்டு விட்ருவோன்னு போட்டு பார்த்தேன். பார்த்தா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது மெயின் காரணமே வெயில் தாங்க. நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுருந்தேன், சூப்பராக வளர்ந்துட்டு. சரி அப்படின்னு உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக கப்பி கிராஸும், அப்புறம் வந்துட்டு இந்த இந்த கீரை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் உள்ள அந்த கப்பி கிராஸு தான் நம்மளுடைய எல்லா தொட்டிக்கும் பிரித்து போட்டது. இதுதான் எல்லாத்துக்குமே ஆரிஜினு. இப்போ பாருங்கள், என்னோடய எல்லா தொட்டிலையும் கப்பி கிராஸ் ஃபுல்லாக நிரம்பி வலிக்குது. அவ்வளோத்துக்கு கப்பி கிராஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய எல்லோ பிங்க் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் சேலுக்கு வந்துடும் நினைங்க. ஏன்னா நிறைய குட்டி போட்டுருச்சு. கூட விரைவில் அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். பாய் கைஸ்.